ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கொஞ்சம் ஊருக்கு போகிற வேலை திரும்பி மறுபடியும் இங்கே வந்தாச்சு. மறுபடியும் கேரளா போயிட்டு வந்துட்டு அந்த மாதிரி கொஞ்ச நாள் இருந்துச்சு. நீங்கள் என்னோட வீடியோஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட்ஸாக இருந்துச்சு. நானே சொல்லக்கூடாது, நீங்க தான் சொல்லணும். பட் ஸ்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தேன். ரொம்ப குவாலிட்டி டைம். ஊருக்கு போனாலே வந்து நம்ம எல்லாரையும் மீட் பண்ணி அவங்க கூட பேசுறது, அங்கேயே நம்மளுக்கு நேரம் சரியா போயிடும். அப்ப இந்த வீடியோ எடுக்கிறதெல்லாம் நம்மளுக்கு சுத்தமா மறந்துடும். ஏன்னா அங்க போறப்ப நம்ம அவங்க கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்போம். ஸோ மெயினா நான் எப்படின்னு பாத்தீங்கன்னாலே வீட்லயே யாராவது வந்துட்டாங்க, கசின்ஸ் அந்த மாதிரி யாராவது வந்துட்டாங்க, அக்கா குழந்தைங்க அந்த மாதிரிலாம் வந்தாங்கன்னா நான் மேக்சிமம் என் ஃபோன்ல டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். ஃபோன் ஒரு பக்கம் இருக்கும், நான் வந்து மோஸ்ட்லி அவங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பேன். ஏன்னா அது வந்து ரொம்ப ஜாலியா இருக்கும். நம்ம ஃபோன் எப்பவுமே நம்ம கையில இருக்கும், நம்ம அப்புறம் கூட பார்த்துக்கலாம், அப்படி ஒரு பர்சன். ஸோ அதனாலே வீடியோ எடுக்க நிறைய மிஸ் பண்ணிட்டேன். பட் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்ததெல்லாம் நான் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த vlog வந்து அந்த அன்னைக்கு அம்மா ஊருக்கு போயிட்டாங்க. ஒரு சண்டே vlog தான். ஸோ நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் இருந்தோம். சரி நம்ம வந்து சிக்கன்ல ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு நாங்க வந்து திருப்பூர்லயே வந்து எலைட் புச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப் ஓபன் பண்ணியிருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா சிக்கன் வந்து எல்லா விதமாவும் கட் பண்ணி வச்சிருந்தாங்க. விங்ஸ் தனியா, லெக்ஸ் தனியா, தைஸ், ஃபுல் சிக்கன், நார்மல் கறியில போடுற சிக்கன், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கட்டிங்ஸ்ல வச்சிருந்தாங்க. ஸோ நான் வந்து அது ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறேன் திருப்பூர்ல. பிகாஸ் வெளியே நிறைய இடத்துல நம்ம பார்த்திருக்கோம். இந்த மாதிரி லுலு மால் அந்த மாதிரிலாம் போறப்போ நம்ம சிக்கன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க, பார்த்திருக்கோம். ஆனா அங்கேயும் கட் பண்ணி தருவாங்களான்னு எனக்கு தெரியல. நான் அங்க இருந்தெல்லாம் வாங்கினதுல மால் எல்லாம் போறப்போ அது மாதிரி பார்த்திருக்கேன். பட் திருப்பூருக்குள்ள நம்ம யூஸ்வலா சிக்கன்னா நம்ம ஒரு கடைக்கு போய் வாங்கிட்டு வருவோம், அப்படிதான் நம்மளுக்கு பழக்கம். இந்த மாதிரி சைஸ் அந்த மாதிரி எல்லாம் நான் கட் பண்ணி வாங்கினது இல்ல. சரி அந்த கடை வந்திருக்குன்னு சொல்லிட்டு சரி அங்கிருந்து நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நாங்க 2 பேரும் போனோம். அதுக்கப்புறம் அங்க போயிட்டு என்ன வாங்குறதுன்னு தெரியல. கறி வைக்கலாமா, ஏன்னா டிஷ் நாங்க எதுவும் டிசைட் பண்ணல. சரி லாலிபப் பீஸ் அதுவும் வந்து அவங்க தனியா வச்சிருந்தாங்க. லாலிபப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கட்டிங்ல வச்சிருந்தாங்க. சரி ஓகே நம்ம லாலிபப்பே வாங்கி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து வாங்கிருந்தோம். 4 பீஸ் தான் வாங்கியிருந்தோம், ஏன்னா 2 பேர் தான். 4 பீஸே ரொம்ப போதுமானது. அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்து வச்சோடனே நான் வந்து மேரினேஷன் ஃபர்ஸ்ட் பண்ணி வச்சிட்டோம்னா அது கொஞ்ச நேரம் நல்லா மேரினேட் ஆச்சுன்னா அந்த சிக்கனுக்குள்ள இந்த மசாலாஸ் எல்லாம் உள்ள எவ்வளோ நேரம் அது சோக்கா இருக்கோ அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அந்த சிக்கன். ஸோ உள்ள வரைக்கும் நல்லா அந்த மசாலாஸ் எல்லாம் உள்ள நல்லா போகும். அதனால நல்லா டேஸ்டாவும் இருக்கும். உங்களுக்கு அந்த சிக்கன் லாலிபப் சூப்பரா இருக்கும். நான் இன்னைக்கு பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா நார்மலி எல்லாமே நம்ம வீட்ல இருக்கிற மசாலா பொடி தான் யூஸ் பண்ணியிருந்தேன். கடையில இருக்கிற அந்த சில்லி சிக்கன் பவுடர், இல்ல சிக்கன் சில்லி பவுடர், சிக்கன் ஃப்ரை பவுடர், மசாலாஸ் அது எதுவுமே நான் யூஸ் பண்ணல. மேக்ஸிமம் நான் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் நான் வீட்டில் இருக்கிறதே தான் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ மெயினாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமா வந்து மிளகா பொடி, சாதாரண மிளகா பொடி, ரெட் சில்லி பவுடரு, கொஞ்சம் கரம் மசாலா. கரம் மசாலா நீங்க வீட்டில் அரைச்ச பொடி கூட சேர்த்துக்கலாம், கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் வர்றதுக்காக தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெமனு, தயிர் வேணுனாலும் நீங்க சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு தயிர் சேர்க்கல. அதுக்கப்புறம் அதுல வந்துட்டு கொஞ்சமா லெமன் ஜூஸ். அதுக்கப்புறம் வேற அவ்வளவுதான் நான் சேர்த்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வாட்டர் போட்டு நல்லா அந்த சிக்கன்ல மேரினேஷன் பண்ணிட்டு நான் வந்து கொஞ்சம் கார்லிக் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருந்தேன். கொஞ்சம் கொரியாண்டர், ஏன்னா வந்து சிக்கன் லாலிபாப் கடையில வாங்குறப்ப அதெல்லாம் இருக்கும், அதனால அதெல்லாம் போட்டுட்டேன். கொஞ்சம் மல்லிப்பொடியும் போட்டிருந்தேன். சாரி அதை மிஸ் பண்ணிட்டேன். மல்லிப்பொடியும் கொஞ்சம் போட்டிருந்தேன், கொஞ்சமா, ரொம்ப இல்ல, கொஞ்சமா போட்டிருந்தேன். ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் மேரினேட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுட்டேன். அப்பதான் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இல்ல நம்ம வந்து எக் ஆட் பண்ணி ட்ரை பண்ணலாம், ஒரு எக் கட் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் என் ஹஸ்பண்ட் ஒன்னா சேர்ந்து அன்னைக்கு குக் பண்ணிட்டு இருந்தோம். அவரோட ஐடியாஸ், என்னோட ஐடியாஸ் எல்லாம் சேர்ந்து, அதாவது யூஸ்வலா பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல எங்க அம்மா எங்க அப்பா எல்லாரும் இருக்காங்க. ஸோ அம்மாவே முக்காவாசி குக்கிங் பண்ணிருவாங்க. ஸோ நான் வந்து லீவ் டேஸ்ல ஏதாவது எனக்கு வேணும், இல்ல ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு,
டிஃப்ரெண்டா நம்ம யூடியூப் பார்த்து ஏதாவது கிரேவிங் இருக்கு அது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நான் வந்து சமைப்பேன், ஏதாவது ஹெல்ப் பண்ணுவேன் அம்மாக்கு. அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அந்த அன்னைக்கு வந்து அப்ப என் ஹஸ்பண்டும் வந்து அவருக்கு சண்டே மட்டும் தான் லீவு. அப்போ அவரும் வந்து இன்னைக்கு ரொம்ப கிச்சன்ல ரொம்பவே வந்து அது பண்ணலாம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. சரி ஓகே, அவருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க இதை டிசைட் பண்ணியிருந்தோம். அதனால வந்து அதுல எக்கும் சேர்த்து பண்ணலாம் அப்படின்னு, ஓகே அதுவும் டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்கும் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சோக் பண்ணி கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டோம். சரி நீ ஃப்ரை பண்றப்ப அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ்ல மேரினேஷன் பண்ணி ஒரு வேலை பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது ஓகே என்ன சாப்பிட்றதுக்கு பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ நம்ம நெய்ச்சோறும் சிக்கன் கறியும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன்ல ஒரு ரொம்ப குழம்பு மாதிரி இருந்தா என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது. அதனால நான் கொஞ்சம் திக்கான ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சில சிக்கன் பண்ணியிருந்தேன். அதுவும் தேங்காய் சேர்த்தா பிடிக்காது, கொஞ்சம் நிறைய இருக்குதுங்க. ஆக்சுவலா மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பிடிக்கும் அப்படிதான் நம்ம பார்த்து பார்த்து நம்ம செய்வோம் சாப்பிடுவோம். பட் இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அது ஓகேவா, சரி உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா அதுவே ஓகேவா, சரி ஓகே ஒண்ணு செஞ்சா போதுமாப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிருது. சோ அப்படி பாக்குறப்போ கோகோனட் வந்து அவங்களுக்கு சேர்த்தா பிடிக்காது. அதனால கோகோனட்டும் சேர்க்க கூடாது, பட் ஆனா கிரேவி வந்து நல்லா திக்கா இருக்கணும். அப்போ வந்து எந்த மாதிரி செய்யலாம், கொஞ்சம் ஏதாவது பேஸ்ட் அரைக்கணும் இல்லையா, அதனால அரைச்சு செய்யலாம்னு சொல்லி செஞ்சோம். பட் ஆனா இது வந்து ஒரு யூடியூப் ரெசிபி தான், ஆபிதா ரஷீதுன்னு சொல்லி ஒரு சேனல்ல பார்த்தா செஞ்சோம். அல்டிமேட்டா இருந்துச்சுங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவரை விட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு யூஸ்வலா வந்து சட்டிலா இருக்கிற குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும். அதாவது ரொம்ப இந்த காரம் என்ன சொல்றது ரொம்ப கரம் எல்லாம் அப்படியே ரொ- ரொம்ப இதுவா இருக்கும் இல்லையா, அது மாதிரி தான் எனக்கு பிடிக்காது. கொஞ்சம் குழம்புனா சட்டிலா இருக்கணும், மைல்டா இருக்கணும், மசாலாஸ் எல்லாம் அந்த மாதிரி இருந்தாதான் எனக்கு பிடிக்கும். பட் இந்த குழம்பு வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு ஸ்வீட், லைட்டா அந்த அந்த வெங்காயத்தோட ஸ்வீட்னஸ்ன்னு சொல்லலாம். வெங்காய ஸ்வீட்னஸோட சூப்பரா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்க வந்து கண்டிப்பா இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா, நாங்க ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்திருந்தோம். அதுக்கு வந்து நிறைய ஒரு வெங்காயம் வந்து ஒரு 5 to 6 பெரிய வெங்காயம். ஏன்னா வெங்காயம் தான் வந்து அதோட பேஸே, அந்த குழம்போட பேஸே வந்து வெங்காயம் தான். ஸோ அதனால வந்து 5 to 6 வெங்காயத்தை வந்து அரிஞ்சு நல்லா தேங்காய் எண்ணெயில வந்து நல்லா சாட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது நல்லா ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, பட் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா மாற மாதிரி எடுத்துக்கணும். அந்த வெங்காயம் நல்லா சாட் ஆகுற டைம்ல வந்து கொஞ்சமா சின்ன வெங்காயம், மிளகா பொடி, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, இப்போ காமிச்சு இல்லைங்களா இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் பூண்டு, இஞ்சி இதெல்லாம் சேர்க்க தேவையில்லை. ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்ல ஒரு திக் பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு அதையும் வந்து அந்த வெங்காயத்தோட நல்லா சாட் பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட் தாங்க இதோட டேஸ்டே நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அந்த அரைக்கிற பேஸ்டே அவ்வளவு சூப்பரா இருக்கு, ரொம்ப மைல்டா இருக்கு. இதுல வந்து கரம் ஃபிளேவரே வராது, ஏன்னா அந்த பட்டை கிராம்பு சோம்பு அந்த அந்த ஃபிளேவர் வராது. பட் நம்ம யோசிப்போம் சிக்கன்னா கண்டிப்பா கொஞ்சம் கரம் மசாலா போட்டாதான் நல்லா இருக்கும், கண்டிப்பா ஒரு ஏலக்காய் பட்டை இதெல்லாம் போட்டாதான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் நீங்க இதை கண்டிப்பா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க, கொஞ்சமா ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா பிடிக்கும். அதுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்ச மசாலா நல்லா போட்டு அதுல நல்லா சாட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கு அப்புறம் சிக்கன் வந்து கழுகி வச்சது வந்து அதையும் நான் வந்து நல்லா மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்துதான் கழுகி வச்சிருந்தேன். அது ஒரு டிப் மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். சிக்கன்ல வந்து ஒரு ஃபவுல் ஸ்மெல் சொல்ல முடியாது, சிக்கனோட ஒரு ஒரு ஸ்மெல் ஒன்று இருக்கும் பாத்தீங்கன்னா, கொஞ்சம் கவிச்ச ஸ்மெல் மாதிரி இருக்கும். பச்சையா நீங்க ஸ்மெல் பண்றப்போ கழுகுறப்பெல்லாம் தெரிஞ்சிருக்கும். பட் முதல்ல எல்லாம்னா அம்மா செஞ்சு கொடுத்துருவாங்க நம்மளுக்கு, டேபிள்ல வந்ததுக்கு அப்புறம் அந்த குழம்பு வாசம் சிக்கனோட அந்த வாசம் நம்மளுக்கு தெரியாது, பச்சையா இருக்கிறப்ப என்ன வாசம்ங்கிறது தெரியாது. ஆனா நான் இப்ப வந்து கழுவெல்லாம் ஆரம்பிச்சதுனால எனக்கு கழுவுறப்ப ரொம்ப ஸ்மெல் தெரியும். அதனால நான் வந்து நல்லா மஞ்சள் பொடி வந்து ஒரு 2 ஸ்பூனாவது போட்டுருவேன். போட்டு கொஞ்ச நேரம் சிக்கன் அதுல அப்படியே வச்சிருவேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க வாஷ் பண்ணீங்கன்னா அந்த ஸ்மெல்லே உங்களுக்கு இருக்காது. சிக்கனுக்கும் ரொம்ப நல்லதுதான், இட் இஸ் அ டிஸ்இன்ஃபெக்டட் மாதிரி தான். ஸோ அதுல ஏதாவது கிருமி அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட இந்த மஞ்சள் பொடி வந்து கண்டிப்பா அதை கில் பண்ணிடுவோம்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் இல்லாம ஸ்மெல் மெயினா போயிடும். அதனால அந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை எடுத்துட்டு இதுல போட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் மசாலா இதை நம்ம வந்து நல்லா சாட் பண்ணி வச்சிருக்கோம், அதுல வந்து இந்த சிக்கனை போட்டுக்கோங்க. என் ஹஸ்பண்ட் தான் பண்ணிட்டு இருக்காரு மெயினா இந்த சிக்கனோட குக்கிங் எல்லாம், அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதனால சரி ஓகே நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. அதுக்கப்புறம் அதை நல்லா சாட் பண்ணிக்கோங்க, சிக்கனை வந்து நல்லா சாட் பண்ணிட்டு
அதுல என்ன பண்ணணும்னா ஆக்சுவலா உப்பு எப்பவுமே சிக்கன் குழம்பா இருக்கட்டும், சிக்கன் கிரேவியா இருக்கட்டும், எல்லாமே சிக்கனை ஒரு டைம் நல்லா அந்த ஆயில் அப்படி சாட் பண்ணி எடுத்தோடனே அதோட ஸ்கின்ல வந்து குட்டி குட்டியா போர்ஸ் இருக்கும், அது வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறமா நீங்க வந்து ஒரு கல்லுப்பு யூஸ் பண்ணுங்க. நார்மலா யூஸ் பண்ற டேபிள் சால்ட்டை விட கல்லுப்பு யூஸ் பண்ணீங்கன்னா அந்த சிக்கன்ல வந்து ஃபுல்லா அந்த உப்பு வந்து நல்லா சீக்கிரமே அது உறிஞ்சுக்கும். ஸோ நீங்க சிக்கன் சாப்பிட்றப்போ சிக்கன் ஒரு பிளாண்ட் ஃபிளேவரோ மசாலா தனி ஃபிளேவர் அப்படி இருக்காது. அந்த சிக்கன்லயே வந்து ஃபுல்லா உப்பு மசாலாஸ் எல்லாமே உள்ள இறங்கி இருக்கும். அதனால சிக்கனை வந்து ஒரு டைம் ஆயில்ல சாட் பண்ணிட்டு ஒரு கலர் மாறும், ஒரு வெள்ளை கலரா ஆயிரும் அந்த சிக்கன். அது ஆனதுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி உப்பு, மீன்ஸ் எவ்வளவு உங்களுக்கு அந்த குழம்புக்கு தேவையான உப்பு அது சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடியில அந்த குழம்புக்கு எவ்வளவு உப்பு தேவைப்படுதோ அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊத்த வேண்டாம், ஏன்னா சிக்கன்ல ஆல்ரெடி தண்ணி வரும். ஸோ இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கிரேவி, திக் கிரேவி தான் பண்ண போறோம். நான் அதனால மிக்சியில கொஞ்சமா கழுவி கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டேன். ஊத்தி அதை க்ளோஸ் பண்ணி தனியா எடுத்து வச்சிருவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து நெய்ச்சோறு ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெய்ச்சோறு தான் ஸ்டார்ட் பண்ணினோம். நெய்ச்சோறுக்கு பாத்தீங்கன்னா யூஸ்வலா ஜீரக சம்பா ரைஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ரெண்டு விதமான ரைஸ் இருக்குங்க. கேரளா பிரியாணி பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கைமா ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரைஸ்ல பண்ணா ரொம்ப ஃபிளேவரா இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். நெய்ச்சோறும் வந்து அந்த கைமா ரைஸ்லயும் பண்ணலாம் நம்ம. நான் வந்து இன்னைக்கு சீரக சம்பா ரைஸ் தான் நான் பண்றேன். அது வந்து நான் கேரளா போயிருந்தப்ப நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அங்க ஒரு ஹோல்சேல் கடை இருக்கு, அங்கேயே வந்து இந்த மாதிரி ரைஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறது. ஏன்னா அப்பப்ப நம்மளுக்கு பிரியாணி இந்த மாதிரி ஏதாவது பண்றப்ப நம்ம எடுத்து அது யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் நெய்ச்சோறு வந்து அரிசியை நல்லா வறுத்துட்டு நான் பண்ண போறேன். ஒரு 2-3 விதமா பண்ணலாங்க நெய்ச்சோறுங்கிறது. குக்கர்ல வச்சு பண்ணலாம், இல்ல வந்து இந்த மாதிரி ஓப்பன் பாத்திரத்துல வச்சுட்டு தம் போட்டு பண்ணலாம். அந்த மாதிரி 2-3 விதமா பண்ணலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நெய்ச்சோறு, பிரியாணிக்கு இருக்கிற ரைஸ் இதெல்லாமே ஒரு தம்ல தான் பண்ணுவேன். தம் பண்றதுதான் ஈஸியாவும் இருக்கு. அந்த ரைஸ் வந்து சுத்தமா உங்களுக்கு ஒட்டவே ஒட்டாது. லைக் சிங்கிள் சிங்கிளா உங்களுக்கு தெரியும், உதிரி உதிரியா வரும், ரொம்ப பொல பொலன்னு இருக்கும் உங்களுக்கு வெந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா. அதனால நீங்களும் தம்மே ட்ரை பண்ணுங்க. பட் அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க குக்கர்ல வந்து அந்த அரிசியோட பாயிலிங் எவ்வளவு இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சுட்டு நீங்க குக்கர்லயே விசில் போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பட் தம் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க நீங்க பண்ணது இல்லை அப்படின்னா. பட் யூஸ்வலா இப்படிதான் பண்ணுவீங்கனாலும் ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து நெய்ச்சோறுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் கண்டிப்பா வேணுங்க. நெய் சாப்பாடு தான், பட் ஃபுல்லாவே நெய் போட்டீங்கன்னா ரொம்ப கையில ஒட்டுற மாதிரி இருக்கும் அந்த நெய்யோட கன்சிஸ்டன்சிக்கு. அதனால கண்டிப்பா தேங்காய் எண்ணெய் வந்து கண்டிப்பா வேணும். நெய் சாப்பாடா இருந்தாலும் எண்ணெய் கண்டிப்பா வேணும். ஸோ இங்க வந்து நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்றேன். நீங்க நார்மலா நம்ம கடலை எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட் டிஃபரன்ஸ் எல்லாம் தெரியாது. ஸோ ஒரு அரை கரண்டி வந்து நீங்க வந்து கடலை எண்ணெய் யூஸ் பண்றீங்கன்னா ஒரு ஃபுல் கரண்டி நெய் ஊத்தணும். நெய்யும் இதுல தேவைதான், பட் ஈக்குவலி ஆயிலும் நம்ம போடணும். ஸோ அதுல வந்து என்னன்னா பட்டை கிராம்பு நம்ம இந்த ஸ்பைசஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமா அரை வெங்காயம், அந்த வெங்காயம் லைட்டா சாட் ஆகணும், ரொம்ப கலர் சேஞ்ச் பண்றதுக்கெல்லாம் வெயிட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் அது நல்லா கொஞ்சம் சாட் ஆன உடனே நீங்க வந்து ரைஸை வந்து போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அந்த ரைஸ் வந்து ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு நீங்க வறுக்க கூடாது. கொஞ்சம் அதுல இருக்கிற தண்ணி பசம் அதெல்லாம் போயிடணும். அந்த மாதிரி வறுத்துட்டு இங்க நான் வந்து ரைஸ் வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கல, கொஞ்சம் தான் ஊற வச்சிருந்தேன். ஸோ லைட்டா வறுத்துட்டு அதுல வந்து நம்ம 1 கிளாஸ் ரைஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி அதை ஊத்தி நம்ம குக் பண்ணி எடுத்துட வேண்டியதான். உப்பும் போட்டுடலாம், உப்பு போட்டு செக் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். ஸோ இன்னைக்கு வந்து நெய்ச்சோறு, சிக்கன் கிரேவி, திக் சிக்கன் கிரேவி ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருந்துச்சுங்க ரெண்டுமே. ரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு உதிரி உதிரியா இருக்குன்னு. சிக்கன் கிரேவி அல்டிமேட்டா இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு கம்ப்ளீட்டா ஒரு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. See you all in next video. Tata.